ராமாயணத்தில் மறைந்திருக்கும் உண்மை உங்களுக்கு தெரியுமா? கருமையான இரவில் வால்மீகி ஆசிரமம் முழுவதும் புனித அமைதி நிரம்பி கிடந்தது. கர்ப்பவதியான சீதை தன் மரகத ஒளி போலிய மன அமைதியில் பிரசவ வேதனையை எதிர்கொண்ட அந்த நேரத்தில் அயோத்தியில் ராமரிடம் மக்கள் ஓடி வந்து மதுவனத்தை அழித்தெடுக்கும் லவணன் என்ற அசுரனின் கொடுமையை சொல்லி அழுதார்கள். ராமர் உடனே தம்பி சத்ருக்னனை நோக்கி, உன் பெயருக்கு ஏற்றாற்போல் ஒரு சத்ருவையாவது வெல்ல வேண்டும், போ மக்களை காப்பாற்று என்று அனுப்பினார். சத்ருக்னன் ரத கஜபத படைகளுடன் கிளம்பி இரவு ஆன போது ஓய்வு தேவைப்பட்டதால் நேராக வால்மீகி ஆசிரமத்திற்கே வந்தார். வால்மீகி அவர்கள் அதிதி மரபில் வரவேற்று சத்ருக்னன் தங்கிய அறையும் சீதை இருந்த அறையும் ஒரே சுவரை பகிர்ந்த போல் இருந்தன. ஆனால் இருவருக்கும் மற்றொருவர் அங்கே இருப்பது தெரியாது. இதன் பின்னாலோ வேறு ஒரு தெய்வீக ரகசியம். கர்ப்பவதி ஸ்திரீக்கு எப்போதும் ரக்ஷகன் சக்கரத்தாழ்வார். அதனால்தான் இன்னும் இன்று கூட பிரசவ நேரத்தில் சுதர்சன ஹோமமும் சுதர்சன அஷ்டகமும் செய்யப்படுகிறது. உண்மையில் சக்கரத்தாழ்வாரின் அம்சமே சத்ருக்னன், லட்சுமணன் ஆதிசேஷன், பரதன் சங்கு, சத்ருக்னன் சக்கரம். அதனால் சீதைக்கு தெரியாமலேயே அவள் பிரசவத்துக்கு தேவையான தெய்வீக பாதுகாப்பு அந்த இரவே ஆசிரமத்துக்கு வந்துவிட்டது. பின்னர் அந்த புனிதமான நிசி நேரத்தில் தெய்வீக ஒளி எழும்பும் போது சீதை உலகத்துக்கு வைரம் போலான இரு மகன்களை லவனும் குஷனும் பிறப்பித்தாள். அனைவரும் அறியாமலேயே அந்த தெய்வீக தருணத்தை காக்க சக்கரத்தாழ்வார் அவ்விரவிலேயே அங்கே நிறுத்தப்பட்டிருந்தார். அதுதான் லவகுஷர் பிறந்த உண்மையான புனித ரகசியம்.